சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆடி மாதம் 1ஆம் தேதி குலதெய்வத்திற்கு இந்த ஒற்றை தீபம் ஏற்ற மறக்காதீர்கள். அது என்ன தீபம், எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆடி மாதம் அப்படின்னாலே குலதெய்வத்திற்கு உகந்த மாதம். பல தெய்வங்களிற்கு வழிபாடு செய்யக்கூடிய மாதம். நம்மளோட வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறக்கூடிய மாதம். நம் வழிபாட்டுக்கான பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்துல அதுவும் 1ஆம் தேதி கட்டாயம் நம்ம வீட்ல குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைக்கணும். இது நம்ம முன்னோர்கள் காலத்தில் இருந்தே கடைபிடிக்கப்படும் ஒரு சாங்கியம்னே சொல்லலாம். இந்த ஆடி 1ஆம் தேதி குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைப்பது. முதல்ல ஆடி 1ஆம் தேதி எப்படி குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆடி 1ஆம் தேதி புதன்கிழமை பிறக்கின்றது. ரொம்பவே நல்ல நாள். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட நாள்ல நாளே நம்ம வீட முழுவதுமாக சுத்தம் செய்ய வேண்டும். பூஜை அறை, நிலைவாசல் எல்லா இடத்தையும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஆடி 1ஆம் தேதி காலையில பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பு. குலதெய்வம் தெரியாதவர்களும் தாராளமாக இந்த முறையில வழிபாடு செய்யலாம். ஒரு சில குடும்பங்கள்லயே ஆடி 1ஆம் தேதி கலசம் வச்சு வழிபாடு செய்வாங்க. பலரோட குடும்பத்திலயும் இந்த கலசம் வச்சு வழிபாடு செய்யற பழக்கம் பலருக்குமே இருக்காது. அவங்க என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, நிறை சொம்பு நீர் வச்சு வழிபாடு செய்வோம் பாத்தீங்களா குலதெய்வத்திற்கு. அந்த நிறை சொம்பை சில்வர் சொம்பாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. மண், பித்தளை, செம்பு, வெள்ளி இப்படி எது வேணா இருக்கலாம். ஆனா சில்வர் மட்டும் இருக்கக்கூடாது. அந்த சொம்புல நீங்க தாராளமா உங்க வீட்ல குடிக்க பயன்படுத்தும் நீர முழுவதுமாக எடுத்துட்டு, அந்த நீர்ல ஒரு சிட்டிகை மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் அந்த தண்ணி நிறக்க போட்டுட்டு, அந்த செம்பிற்கு மஞ்சள், குங்குமம், விபூதியால வெளியில பொட்டு வச்சு, அந்த சொம்பை சுற்றி ஒரு கயிறு அதாவது நூல் கட்டணும். ஒரு மஞ்ச கலர் நூல்ல கட்டிட்டு, அதற்கு பூக்களால் அலங்காரம் பண்ணணும். வாசனை மலர்கள் இருப்பது இன்னுமே சிறப்பு. அலங்காரம் பண்ணி, அந்த நீர்ல உங்க குலதெய்வம் வாசம் செய்ய வேண்டும் என நீங்க வழிபாடு செய்யணும். இது ஆடி மாதம் என்பதால், உங்க வழிபாட்டோட அந்த நிறை சொம்பு நீரோட ஒரு கொத்து வேப்பிலை சேர்ப்பது இன்னுமே சிறப்பு. இது போன்ற நிறை சொம்பு நீர் வச்சு வணங்குற பழக்கமும் எங்க குடும்பத்துல இல்ல அப்படிங்கிறவங்க, குலதெய்வ படம் இருந்தா அந்த படத்த நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. குலதெய்வ படமும் எங்க வீட்ல இல்ல அப்படிங்கிறவங்க, குலதெய்வத்திற்காக தனியா ஒரு மண் அகல் தீபம் ஒண்ணு ஏற்றி வர்றீங்க பார்த்தீங்களா, அந்த தீப ஒளியில உங்க குலதெய்வம் வாசம் செய்யணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்க வேண்டும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அலங்காரமும் முடித்த பிறகு இலுப்ப எண்ணெயில் தீபம் ஏற்ற வேண்டும். கட்டாயம் ஆடி 1ஆம் தேதி ஒரு விளக்குக்காவது இலுப்ப எண்ணெய் தீபம் ஏற்றுங்க. ஏன்னா குலதெய்வத்திற்கு மிகவும் உகந்த எண்ணெய் இலுப்ப எண்ணெய். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல 108 முறை உங்க குலதெய்வத்தின் பெயரை ஓம் குலதெய்வம் நமக, ஓம் குலதெய்வம் நமக 108 முறை எழுதிக்கோங்க. எதற்காக 108 முறை எழுதுறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த நீர்லயோ, தீப ஒளியிலயோ, உங்க குலதெய்வ படத்துலயோ உங்க குலதெய்வம் வரணும். உங்க குலதெய்வத்த நீங்க வீட்டுக்கு அழைக்கிறீங்க. அதுக்காக தான் இந்த 108 முறை நீங்க சொல்லணும். மனதார உச்சரிக்கணும். அந்த எண்ணிக்கை பலருக்குமே யோசிக்க முடியாது. இத்தன தடவ தான் நம்ம சொன்னோமா? இல்ல கூட சொன்னோமா? குறைச்சு சொன்னோமா? அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். அதுக்காக தான் 108 முறை எழுதிக்கிறோம். 108 முறை எழுதிக்கிட்டு, குலதெய்வ படம் வச்சிருந்தீங்கன்னா, உதிரி பூக்கள் வச்சுக்கோங்க. 108 முறை ஓம் குலதெய்வம் நமக. உங்க குலதெய்வத்தின் பெயர் கருப்பண்ணசாமினா, ஓம் கருப்பண்ணசுவாமி நமக, ஓம் ஐயனாரப்பா நமக, ஓம் பெத்தனாச்சியம்மன் நமக. எந்த குலதெய்வம் உங்க குலதெய்வமோ அந்த பெயரை சொல்லி போடலாம் பூவு. நிறை சொம்புக்கும் அதேதான். அந்த நிறை சொம்புக்கும் மேல பூக்கள் போடலாம். இல்ல நிறை சொம்பு பார்த்து நிறை சொம்பு மட்டும் அந்த நீரை பார்த்து நீங்க 108 முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். எங்களுக்கு குலதெய்வமே தெரியல அப்படிங்கிறவங்க கூட, என் குலதெய்வமே நமக, ஓம் குலதெய்வம் நமக அப்படின்னு நீங்க 108 முறை சொல்லுங்க. இது போன்று நம்ம சொல்லும்போது கட்டாயம் உங்க குலதெய்வம் அந்த நீரிலேயோ, அந்த தீப ஒளியிலேயோ, உங்க குலதெய்வ படத்திலேயோ வாசம் செய்வாங்க. இப்ப குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சாச்சு. குலதெய்வத்திற்கே உரிய ஒரு நெய்வேத்தியம் இருக்கு. அதுதான்
சர்க்கரை பொங்கல் எப்ப நம்ம குலதெய்வத்தை மனதார வழிபாடு செஞ்சு குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கிறோமோ, அப்ப சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வைப்பது இன்னுமே ரொம்ப சிறப்பு. உங்க குலதெய்வம் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க. அதனால கொஞ்சோண்டாவது சர்க்கரை பொங்கல் வச்சு, நெய்வேத்தியம் வைத்து தீப, தூப ஆராதனை காட்டுங்க. இதுதான் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கும் முறை. இப்ப குலதெய்வத்திற்கு ஏற்ற வேண்டிய அந்த ஒற்றை தீபம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஒரு சிலர் கேட்கலாம், "என்னங்க பூஜையே முடிஞ்சிருச்சு. இப்ப போய் தீபம் ஏற்றுறத பத்தி சொல்லப் போறீங்களா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில ஏற்ற வேண்டிய தீபமே கிடையாது. இது ஒரு சில பெண்கள் வந்து ஆடி 1ஆம் தேதி நாங்க வந்து மாதவிடாய் காலம் வந்துருச்சு. எங்களால எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்க கூட மாதவிடாய் காலத்துல கூட இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். ஆனா, இந்த தீபம் எப்ப ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தை அழைக்கும் முறை நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த அழைக்கும் முறைக்கு முன்னால் முதலில் இந்த தீபத்தை ஏற்றி வைத்த பிறகே குலதெய்வத்தை அழைக்கும் முறையை நம்ம பின்பற்றணும். குலதெய்வம் விரும்பி வந்து வாசம் செய்யக்கூடிய மற்றொரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தலைவாசல். அதாவது நிலைவாசல்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தலைவாசலுக்கு நல்ல நிலைமாலை போட்டா கூட ரொம்பவே அழகா இருக்கும். நிலைமாலைலாம் போட முடியாதவங்க கூட மாவிலை தோரணம் இதெல்லாம் கட்டுவது நம் தலைவாசலுக்கு கூடுதல் அழகையும், லட்சுமி கடாட்சத்தையும் குலதெய்வத்திற்கும் மிகவும் பிடித்தமானதாக இருக்கும். தலைவாசலுக்கு நல்ல சந்தனம், குங்குமம் வைத்து மங்களகரமா அரிசி மாவுல கோலமெல்லாம் போட்டு மங்களகரமா வச்சுக்கோங்க. ஏன்னா, இந்த தலைவாசல்ல தான் நம்ம இந்த விளக்கே ஏற்றப் போறோம். இந்த விளக்க நீங்க ஆடி மாதம் முழுவதுமாகவும் ஏற்றலாம். ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல தொடர்ந்து ஏற்றும்போது, உங்க குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்கள் விரும்பி வந்து உங்க வீட்ல வாசம் செய்வாங்க. இதற்காக உங்க வீட்ல நீங்க பயன்படுத்திய அகல் விளக்காக இருந்தாலும் பரவால்ல, இல்ல புது மண் அகல் தீபமாக இருந்தாலும் பரவால்ல. எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா, மண் அகல் தீபம் மட்டும் தான் பயன்படுத்தணும். நிலைவாசல்ல இருபுறமும் வைப்பதற்கு 2 மண் அகல் தீபம் எடுத்துக்கோங்க. அதற்கு அடியில ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அந்த தட்டின் மேல வேப்பிலை 2, 3 கொத்து வேப்பிலை வைத்துக்கோங்க. வேப்பிலை வைத்து அதன் மேல தீபம் வச்சுக்கோங்க. ஒரு சிலர் வந்து இந்த ஆடி மாசத்துல வேப்பிலையிலேயே நம்ம மாயிலை தோரணம் மாரி வேப்பிலை தோரணம்லாம் கட்டுவாங்க. இந்த ஆடி மாசம் வேப்பிலை தோரணம் கட்டுவது ரொம்ப நல்லது. அதுவும் பெண் தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம்னா தாராளமா கட்டலாம். உங்க இஷ்ட தெய்வம் பெண் தெய்வம்னாலும் கட்டலாம். அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் உரியது இந்த வேப்பிலை. அந்த வேப்பிலை மேல மஞ்சள், குங்குமம் பொட்டு வச்சு, அது மேல ஒரு ரூ. 1 நாணயம் வைத்து, அதன் மேல தான் அகல் வைக்க போறோம். அகல் வைத்து அதுல இலுப்ப எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றுங்கள். அவ்வளவுதான். இது எதற்காக செய்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்கள் உங்க வீட்டுக்கு வரணும். இந்த ஆடி மாதம் முழுவதும் நீங்க செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளும் நல்ல முறையில் நிறைவேறி உங்கள் வேண்டுதல் அனைத்தும் சீக்கிரமாக நிறைவேற வேண்டும். அதற்கு உங்கள் குலதெய்வம் துணை நிற்கும் என்பதற்காக தான் இந்த ஆடி 1ஆம் தேதி இந்த எளிய வழிபாடு செய்றோம். கண்டிப்பா எல்லாரும் செய்யுங்க. நல்ல மாற்றம் ஏற்படும். உங்க வேண்டுதல் 100% பலிக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.